கஷ்டப்படுற பையங்களுக்கு மட்டும்தான் நான் வேலை கொடுக்குறேன். செத்தா கையில் இருக்க பிள்ளைலாம் மோரத்தை கழட்டிடுவாங்க, தங்கத்தை கழட்டிடுவாங்க. நான் உடுத்துனா நான் பயன்படுத்தின பொருளை அப்புறம் குப்பையில் போட்டுறாங்க. நம்ம 1000 வாட்டி தோத்தோங்கிறது இல்லை, 1000 வாட்டி எந்திக்கணும். இழக்கிறதுக்கு உசுர் மட்டும்தான் இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு உலகமே இருக்கு. உங்களின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குங்கள் எங்களுடன். டூர்கிராஃப்ட் ஹாலிடேஸ் ஃபார் புக்கிங் 9043904309. அனைத்து விதமான மீன்கள் மற்றும் வீட்டு முறையில் தயாராகும் மீன்கள் கிடைக்க PSA சீ ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட், எலிஸ் நகர், மதுரை. பாரம்பரியமான தங்க நகைகள் வாங்க பி ரத்தினம் செட்டியார் அண்ட் சன்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை. வணக்கம். வணக்கம். இது மதுரை சீமான் மலரகம். இந்த தொழில் எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டீங்க? இது ஒரு 20-25 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியாவில் போட்டு இத்தனை டிசைன் போடுறீங்க, மாலை டிசைன் போடுறீங்க. எப்படி தோணுச்சு உங்களுக்கு? முதல்ல எப்படி பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பிரிஞ்சு நம்ம தனியாக ஒரு கடை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு யார் பழக்க வழக்கம் மதுரையில் ஏறா, ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் விருதுநகர் தான். அப்போ நம்ம புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம்னா மதுரைக்குள்ள நமக்கு யாருமே அவ்வளோவா தெரியாது. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா, ஏலக்காய் மாலை போட்டு ஊர் ஊராக கொண்டு போய் காட்டிக்கிட்டு இருந்தோம். விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, மானாமதுரை, இப்போ எல்லா ஊரும் போய் காட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம போய் தேடி போய் ஒவ்வொரு ஆளாக காட்டுறதை விட சோசியல் மீடியான்னு ஒரு பெரிய பிளாட்ஃபாரத்தில் நம்ம உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் சோசியல் மீடியாவை நம்ம தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆரம்பிச்சோம். வணக்கம். வணக்கம். சீமான் மலரகம், சீமான் மலரகம், சீமான் மலரகம். இது மதுரை சீமான் மலரகம். நீங்கள் என்னென்ன மாலை வித்தியாசமாக கட்டுறீங்க? வித்தியாசமாக கட்டுறதுன்னா ரோஸ் படல் எங்களோட ஃபேவரெட்டு. ரோஸ் பட சூர்யா ஜோதியா மலைன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஹையஸ்ட்டாக பண்ணுறோம். நிறையா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக, உலகம் முழுசும் நம்ம அனுப்பியிருக்கோம். இது போக நம்ம ஏலக்காய் மாலை, வெற்றிவேர் மாலை, மயில் தோகை மாலை எல்லாம் யூனிக்காக பண்ணுறோம். ஆனால் இப்போ பொண்ணு மாவில் அதில் ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க, ஒரு கலக்கெல்லாம் சேலை எடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு எப்படி கான்ட்ராஸ்ட்டாக மாலை ரெடி பண்ணுறீங்க? ட்ரெஸ்ஸு லைட் கலராக இருந்தால் மாலை டார்க்காக இருக்கணும், ட்ரெஸ்ஸு டார்க்காக இருந்தால் மாலை லைட் கலராக இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு ஃபோட்டோ வீடியோக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிகப்பு கலர் சேலை பட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மெரூன் கலரு, சிகப்பு கலர், இதுதான் கல்யாண சேலை எடுப்பாங்க. இதுக்கு நம்ம மெரூனே அந்த சிகப்பு கலர் மாலையை எடுக்கலாம். அதில் என்ன செய்யலாம்னா சம்மங்கி ஒயிட்டு கலந்து போடலாம். அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலரு, பிங்க் கலரு, கார்னேஷன், ஆர்கெட்டு, நிறையா பூக்கள் இருக்குது. இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்டாக போட்டோம்னா ஃபோட்டோ வீடியோக்கு நல்லாயிருக்கும். அண்ணே, இந்த கலவாணி படத்தில் பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு உடனே மாலை வாங்கிட்டு போய் இது லவ் மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி, அது அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எதுவும் அப்படி அன்னைக்கு என்னடான்னா வெள்ளிக்கிழமை கல்யாணம் மாலை கட்டி கொடுன்னா, நேற்று பாசாமத்தில் எழுப்பி விரிஞ்சா கல்யாணம் மாலை கட்டி கொடுன்னா, இப்போ என்னன்னா சாமிக்கு கல்யாணங்கிறான். அதாவது முந்தின நாள் நைட்டு 10 மணி 11 மணிக்கு கால் பண்ணிட்டு விடிய காலை 5 மணிக்கு கேட்பாங்க. திடீர்னு எனக்கு மேலூருக்கு வேணும், விருதுநகருக்கு வேணும், திருப்பரங்குன்ற முருகங்களுக்கு வேணும், நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம், நைட்டு 1 மணிக்கெலாம் தூங்குற ஆளை உசுப்பி மாலை கேட்பாங்க. நம்ம ரெடிமேடாக மாலை இருந்துச்சுன்னா உடனே போட்டு கொடுத்துருவோம். எப்பயுமே நம்மகிட்ட பசங்க கடையிலே தான் இருப்பாங்க. 1 ஹவரில் நம்ம மாலை, துணை மாலை, கைச்செண்டு, ஆரம், உதிரிப்பூ எமர்ஜென்சியாக கேட்டாங்கன்னா எப்படினாலும் ரெடி பண்ணி கொடுப்போம். எல்லா ஊரும் பண்ணி. நம்மகிட்ட யாராவது ஒரு பெரிய ஆள் மாலை வாங்கின அனுபவம் இருக்கா? இந்த நகைலாம் போட்டு பாருல, அவர் பேர் என்ன பேர்? வரிச்சூர் செல்வண்ணே. ஆமாம். வரிச்சூர் செல்வண்ணே என்ன சொன்னார்னா, அவர் ஆந்திராலேயே கர்நாடகாலேயே சிலை திறக்கிறக்காண்டி ஒரு 8 அடியில் வெற்றிவேர் மாலை நல்லா கனமாக கேட்டிருந்தார். அப்போ நான் எந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தோம். அவங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டதை பார்த்து அவரை நம்ம டேரெக்டாக கால் பண்ணார். நல்லா கனமாக, அதாவது உள்கூடு 1 அடி இருக்கும். ஒரு ஆள் கட்டி பிடிக்க முடியாது, கையை வச்சு பிடிக்க முடியாது. அது மாதிரி 3 மாலை, 6 அடியில் 3 மாலை கேட்டாங்க. ஒரு 4 நாள் அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக வேலை பார்த்து நம்ம பிரம்மாண்டமாக அந்த வெற்றிவேர் மாலை அதை போட்டு இங்கேருந்து நம்ம கர்நாடகா, ஆந்திரான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொன்னார்? சூப்பர். டெய்லி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அவங்க மூலியமா நிறையா இப்போ வெற்றிவேர் மாலை, 1 அடி மாலை கொடுப்பாங்க. இந்த மாதிரி அண்ணே சொன்னார், இந்த மாதிரி அண்ணே ஃபோன் போட்டு உங்களுக்கு சொன்னார், உங்களுக்கு பெருமையாக சொன்னார், மாலை விசேஷ வீட்டில் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 100 மாலை அவரை வச்சு வந்துருக்கும். இப்போ லவர்ஸ் டே வருது, அப்புறம் ரோஸ் அதிகமாக சேல் ஆகுமானே உங்களுக்கு? கண்டிப்பாக சேல் ஆகும். அது சிங்கிள் பூவில் பொக்கே போட சொல்லுவாங்க,
ஒரு பூ கொடுப்பாங்க, மல்டி கலர் கொடுப்பாங்க. சில பேர்த்துக்கு அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை தேடி அலைவாங்க. இந்த கடையில் இருக்குமா, அந்த கடையில் இருக்குமா, இதை தேடி அலைஞ்சு எப்படியாவது பசங்க கைப்பற்றிடுவாங்க. நம்மகிட்ட அந்த நேரத்தில் எல்லா மல்டி கலர் எல்லா பூவும் நம்ம ரெடி பண்ணி அனுபவம் இருக்கானே, இப்போ யார் கேட்ட அனுபவம் இருக்காரு? நிறைய இருக்கு. காலையில் 5 மணிக்கெல்லாம் கடை வந்துருவான். முந்தின நாள் நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும்லாம் பசங்க வருவாங்க. எனக்கு இந்த ரோஸ் வேணும், அந்த ரோஸ் வேணும்பாங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஒசூர் பேங்க்ல வந்து இறக்கி வச்சிருப்போம். மல்டி கலர் எல்லா நம்மகிட்ட இருக்கும். அவங்களுக்கு எது தேவையோ அவங்க வாங்கிடுவாங்க. இல்லை பசங்க என்ன கேட்டு ஆளு கொடுக்கணும் முடியாது அப்படின்னு தொலைச்சிருக்காங்க. அது உங்களோட அதெல்லாம் இருக்கு. எனக்கு இந்த கலர் வேணும்னாலே வேணும்பாங்க. சில பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் தான் ஏதாவது ஐடியா சொல்லணும். நமக்கு என்னையா தெரியும், உங்கள் ஆளுக்கும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பசங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இப்போ கல்யாண வீட்டுக்கு இப்போ மாலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. நானே ஏதாவது கல்யாண வீட்டில் ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஏதாவது சொன்னேன். தஞ்சாவூருக்கு ஒருக்கா கல்யாண மாலை அனுப்பும்போது என்ன ஆச்சுன்னா, பொண்ணுக்கு சடைக்கு வைக்கிற ஆரத்தை பசங்க வைக்க மறந்துட்டாங்க. அது கடைசிச்சுன்னா பார்சல் ஆகி தஞ்சாவூர் போயிடுச்சு. ஆரம்னா என்னது? ஆரம்னா தலைக்கு வைக்கிறது. பியூட்டிஷியன் பொண்ணுங்களுக்கு அலங்காரம், சடை அலங்காரம். ஓகே ஓகே ஓகே. அது அலங்காரம் ஃபுல் செட்டை வந்து விட்டுட்டாங்க. ஓகே ஓகே. கடைசி அங்கே போன உடனே என்ன ஆச்சுன்னா, விடிய காலையில் மேக்கப் ஆரம்பிச்சிருப்பாங்க. உள்ள ஓப்பன் பண்ணே முதல்ல நாங்கள் ஆரம் தான் ஐஸ் பெட்டியில் வச்சுருப்போம். இல்லைன்னு சொன்னோடனே ஃபோன் மேலே ஃபோன் வருது. நாங்கள் இங்கே லோக்கலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கடைசி பொண்ணு என்ன சொல்லிடுச்சுன்னா, நான் தலைக்கு வைக்கிற ஆரம் இல்லைன்னா நான் தாலியே கட்ட மாட்டேன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் எங்களை 1/2 hourல வேணும்னு கேட்குறாங்க. என்ன செய்யறது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. என்னடா இங்கேருந்து அனுப்புறது ரொம்ப லாங் ட்ரிப்பு. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன செஞ்சோம்னா, தஞ்சாவூர்ல நமக்கு எல்லா ஊர்லேயுமே டைஅப்பில் பசங்க இருக்காங்க, கடைகள் இருக்கு. உடனே அவங்களுக்கு சொல்லி ஃபோட்டோவை அவங்களுக்கு அனுப்பி உடனே பார்சல் ரெடி பண்ணி ஒரு 1/2 hour ஆகுறத ஒரு 3/4 மணி நேரம் 1 hourக்குள்ள போய் பாட்டி கரெக்டாக ஒப்படைச்சு கொடுத்தாச்சு. ஸ்ரீ கௌரி சில்க்ஸோட 2000 ரூபா மதிப்புள்ள பட்டு சேலையும். இப்போ நம்ம கடையில் வந்துன்னு பட்டு சேலை கொடுக்குறீங்க, அந்த நம்ம நெல் தோரணம் கொடுக்குறீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? குறுகிய காலத்தில் நம்ம சடசடன் மேலே வந்தால் ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ 200 செட்டு 300 செட்டு போடுறோம் அப்படின்னோம்னா, நமக்கு மக்கள் கொடுத்த அந்த வரவேற்பு, அப்போ மக்களுக்கு நம்ம திருப்பி என்ன செய்கிறோம்? 200 ரூபாய்க்கு வேலை பார்த்தவங்க இன்னைக்கு 3 லட்சம் 4 லட்சம் நம்ம இது பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்ல. எல்லா ஃபீல்டுலையும் என்ன செய்வாங்கன்னா, குழுக்கள் முறையில் போடுவாங்க. குழுக்கள் முறையில் போட்டு ஒரு 1000 பேத்துக்கு நான் ஒத்த இது கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அப்போ நான் வித்தியாசமாக என்ன செய்யலாம்னா, எல்லா பேத்துக்கும் கொடுப்போம். ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் அதுனா கஞ்சத்தனமா கொடுக்குற முடிவு வந்துட்டு அள்ளி கொடுக்க வேண்டியதானே. 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே நம்ம நெல்லுமணி தோரணம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம், பாரம்பரியம் மிக்க ஒரு இது, பரிசாக கொடுக்கணும் ஒரு கண்டென்ட்டு. இது நிறையா விசிபிலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் 15000 ரூபாய்க்கு மாலை, நிச்சய மாலை, கல்யாண மாலை, இது எல்லாம் சேர்த்து 15000 ரூபாய்க்கு மேலே வாங்குற எல்லா விதத்துக்குமே ஸ்ரீ கௌரி சில்க்ஸ்லேருந்து ஒரு பட்டு சேலை வாங்குறோம். வாங்கி ஒரு பட்டு சேலை ப்ளஸ் நெல்மணி தோரணம், இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். ஒரு கல்யாண விழா அவ்வளோதான் கிடைக்கும், அதை மக்களுக்கே திருப்பி கொடுக்குறோம். மக்களுக்கு அட்வைஸ் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? தொழிலை முழுசாக நம்பணும். நம்ம தொழில் அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும்னு நம்பணும். அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஐயோ இப்படிலாம் வளர்றானே நினைக்கிறத விட, நம்ம தொழில் அடுத்த ஸ்டெப் எப்படி போகலாம், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை கொண்டு போய் மக்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி முதல்ல வேலை பார்க்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு கொடுக்குற பொருள் தரமாக இருக்கணும். முயற்சி பண்ணி தோத்தவன் யாருமே இல்லை, முயற்சி பண்ணாமல் தோத்தவன் கொள்ள போயிருக்கேன். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம்னா வாய்ப்புகள் வராது. 4 இடத்துக்கு போகணும், 4 மக்களை சந்திக்கணும், எல்லா பேத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். அப்போ எல்லா வீட்டையும் டேரெக்டாக கொண்டு போய் நம்ம பொருளை போய் சேர்க்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஸ்டெப்பு தொழில் வந்து அடுத்த ஸ்டெப் போகும். நான் படித்தது வந்து வெறும் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். அப்போ நம்மளை கூட பிறந்த தம்பிக்கு அவ்வளோவா படிப்பு இல்லை. அதனால் எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, என்னையும் சேர்த்து எனக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை. நான் எப்பயுமே பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருப்பேன். ஆமாம், என்னோட அடையாளமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். அப்போ என் தம்பிக்கு இல்லாதனால எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, நாளைக்கு நீ நல்லா படித்து மேலே போயிடுவ, அப்போ உன் தம்பி இதாகிருவான், ஒரு கண்ணில் ஒரு சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்க முடியாது, 2 பேருமே தெருவில் இறங்கி பூ வைக்க ஆரம்பிக்கிட்டா நம்ம தொழிலை பார்த்துக்குவோங்க கற்றுக்குவோங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இல்லை இறக்கி விட்டார். நீ படிச்சிருந்தா நீங்க ஒரு வக்கீல் ஆயிருப்பீங்க. என்னோட கூட படிச்சவன் இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் லாயர் நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டப்படுற பையங்களுக்கு மட்டும்தான் நான் வேலை கொடுக்குறேன். ஏன்னா அவன் தான் குடும்பத்தை மதித்து நம்ம குடும்பத்துக்கு 10 காசு கொண்டு போகணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும். 10 நாள் 20 நாள் மாதக்கணக்காக இருக்கிற பசங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குடும்பத்தை விட்டு நான் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு நல்லா பார்க்கணும். கண்டிப்பாக
அவ கேட்குற சாப்பாடு இந்த 4 இட்லி தோசை வாங்கி கொடுக்கறலாம் கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி சாப்பிட்டு. இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் இருக்கோன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பசங்க வர 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 ஒன்று சேர இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறோம். நம்மகிட்ட தொழில் கற்றுக்கிட்டு போய் ஒரு 14 ஓனர் உருவாகியிருக்காங்க. அதுதான் என்னோடய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நினைக்கிறேன். எல்லா பேர்த்துக்கும் எல்லா தொழிலும் செய்ய நினைக்கணும், எல்லாம் தெரியணும். அது எனக்காக ஒரு நாள் நீ எங்கடா தொழில் கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் நான் சீமாமலத்தில் தான் கற்றுக்கிட்டேன், முனிசாமிலேருந்து தான் நமக்கு தொழில் கொடுத்துக்கிட்டான ஒரு பேர். நம்ம சம்பாரிச்சதை விட கொண்டு போகிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேர் தான். செத்தா கையில் இருக்க பிள்ளைலாம் மோரத்தை கழட்டிடுவாங்க, தங்கத்தை கழட்டிடுவாங்க. நான் உடுத்துன துணிமணி பூரா எல்லாரும் கொட்டிடுவாங்க, மதிப்புள்ள அந்த தங்கத்தை உரியிறாங்க, கைச்சேன் உரியிறாங்க. நான் உடுத்துனா நான் பயன்படுத்தின பொருளை அப்புறம் குப்பையில் போட்டுறாங்க. என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்களோ அதே நேரத்தில் இது பண்ணிடுறாங்க. ஆனால் நான் சம்பாதிச்ச சொத்து மட்டும் வேணும். இதுதான் மக்களோட மனநிலை. நம்ம இங்கே என்ன விட்டுட்டு போகிறோம், என்ன கூட்டிகிட்டு போகிறோம்னு நினச்சோம்னா நல்ல பேர். இந்த நல்ல பேர் தான் சம்பாதிக்கணும். இதே மாதிரி இது வரைக்கும் யாரும் இல்லைடான்னு சொல்லணும். 100 பேர்த்தில் ஒருத்தனாக இருக்க போறியா இல்லை 100ல் 101 இருக்க போறியா? இதுதான் கான்செப்ட். நீங்கள் 100 பேரில் முன்னாடி யார் நிற்க போகிறான்? இங்கே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் மறந்துடுறாங்க. கண்டிப்பாக முன்னாடி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி வர்றவங்கள இது பண்ணுறாங்க. நம்ம 1000 வாட்டி தோத்தோங்கிறது இல்லை, 1000 வாட்டி எந்திக்கணும். எத்தனை பேர் வேணாலும் முதுகில் குத்தலாம், எத்தனை பேர் வேணால் அடி வாங்கலாம். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்தோன்னா எவ்வளவோ அடி வாங்கியிருப்போம். இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் உட்கார முடியும். இழக்கிறதுக்கு உசுர் மட்டும்தான் இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு உலகமே இருக்குது. இந்த விஷயத்தை எப்பயும் மைண்டில் ஏற்றிக்கணும். சொந்தக்காரன் சொல்கிறது, நண்பன் சொல்கிறது, அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் ஓரமாக போட்டு இந்த காதில் விட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படாமல் உனக்கு சாப்பாடுக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல. நாளைக்கு ஜம்முன்னு இருக்குமோ உனக்கு சுற்றி வருவான், காசு இல்லைன்னா வெளியே போயிடும். அதனால் தெளிவாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும் நீங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணணும். உங்கள் கனவை நீங்கள் தான் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நல்லா கனவு காணுன்னு இருக்காரு. 2 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருக்கணும், 3 வருஷம் உங்கள் கஸ்டமருக்கு நல்லா கொடுத்து தான் கருணையும் பேர் வாங்கினேன். அது மாதிரி நீ எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸை தெளிவாக கொடுக்குறியோ அந்த புண்ணியம் பேர் இதுதான் கடைசி வரை உங்கள் லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூண்ணே. உங்கள் கனவுகள் நிறைவேற உயிர்மொழி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ.